நம்ம தொடர்ந்து காசா மற்றும் ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். முதல்ல நம்ம காசால ஆரம்பிக்கலாம். நேத்து காசாவிலையும் பாத்தீங்கன்னா 10 பேர் சஹீதா இருக்காங்க. தொடர்ச்சியாக காசா மேல இன்னும் இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்காங்க. ஆனா நாம பாக்குற மாதிரி வான் தாக்குதல் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தரைப்படைகளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் லைனை மீறி வந்துட்டாங்க, அவங்க ட்ரக்கை திருட வந்துட்டாங்க, அவங்க எங்களுடைய ராணுவத்தை அச்சுறுத்த வந்தாங்கன்னு சொல்லிட்டு தாக்குறது. அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாத்தையும் ட்ரம்ப் என்ன சொல்றதுன்னா, அவங்க எல்லாருமே காசால இருக்கக்கூடிய போராளிகள் தான், இஸ்ரேல் தான் அவங்க எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உடனே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றது. இப்படிதான் அங்க தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. போர் நின்னாலும் அங்க தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா 48,000 பேர் இந்த காசாவுடைய போர்ல வெளிநாடுகள்ல இருந்து உள்ள ராணுவமாக பங்கேற்று கொண்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவலை நேத்து காசால வெளியிட்டு இருந்தாங்க. அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல எந்தெந்த நாடுகள்லாம் கலந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுல பல நாடுகள் வராங்க. அமெரிக்கா, பிரிட்டிஷ், போலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் பார்த்தா உக்ரைனு, ருமானியா, இன்னும் கடைசியா சொல்ல போனா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சிலரையும் கூட விலைக்கு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, காசாவுக்குள்ள சண்டை போட வச்சிருக்காங்க. இஸ்ரேல் தானாகவே அவங்களுடைய ராணுவத்தை வச்சு சண்டை போட்டதும் இல்லாம 48,000 பேர்த்து வெளியிருந்து உள்ள இறக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய ராணுவத்தை அவங்களே நம்மளேங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேலால காசாவை தனியா கூட சமாளிக்க முடியல. காசாங்கிறது ஒரு நாடு கிடையாது, அது ஒரு ஊருன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு சின்ன இடம். அது பார்த்தா ஒரு ரொம்ப அளவான ஒரு கிராம அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கிராமம் தான். அந்த அளவுக்கு இஸ்ரேல் எல்லா இடத்தையும் பிடிச்சி வச்சுட்டான். பாலஸ்தீனத்துடைய இடம் அந்த அளவுக்கு இருக்கு. கடைசிக்கு நம்ம சொன்னா கூட ஒரு சிட்டி லெவலுக்கு கூட அதை சொல்ல முடியாது. ஒரு வெறும் ஊர் தான் அது. அந்த சின்ன ஊரை அடிக்கிறதுக்கு அதுக்குள்ள இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பொதுமக்கள் தான். வெறும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளை தடுக்க முடியாம இஸ்ரேல் ராணுவம் இத்தனை வருஷம் பயிற்சி எடுத்தும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி முடியாதத 50,000 பேர் கிட்டத்தட்ட வெளிநாடுகள்ல இருந்து காசு கொடுத்து கூட்டிட்டு சண்டை போட வச்சிருக்காங்க. அதுல நிறைய பேர் என்னன்னா அவங்க யூதர்களாவும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்காங்க, அதனால கூப்பிட்டுன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, சண்டை போட வச்சிருக்காங்க. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா மறுபக்கம் பங்கரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பங்கர் எதுக்காக தேடி அழைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் அழிச்சிடணும், அது இருந்தா தானே அடுத்த ஒரு போர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். இப்பவே அழிச்சிட்டோம்னா அதெல்லாம் கட்ட மாட்டாங்க. இப்ப எப்படி வீடு இல்லையோ அந்த மாதிரி பங்கரும் இல்லாம போச்சுன்னா என்னைக்குமே இஸ்ரேலுக்கு ஒரு பாதகமாக அமையாதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா பங்கரை இவங்களால இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்க முடியல. எந்த அளவுக்குன்னா நேத்து இந்த நிலத்தடிக்கெல்லாம் போர் போடுற மிஷின் எல்லாம் கொண்டு போட்டு பார்த்துட்டாங்க. அப்ப கூட ஒரு பங்கரையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால பங்கரை அழிக்க முடியாம இப்ப திணறி கொண்டிருக்கு இஸ்ரேல் ராணுவம். வீட்டை அழிச்சிட்டோம், மக்களை அழிச்சிட்டோம், போராளிகள்னு சொல்லி நிறைய பேர்த்த அழிச்சிட்டோம், இப்ப பங்கரை அழிச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது கூட செய்ய முடியாம திணறிட்டு இருக்காங்க போர் நின்ன பிறகு கூட. மறுபக்கம் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நாங்க ஈரானுடைய ஆயத்துல்லா குமேனியை நேரடியா சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பகிரங்கமாகவே செய்திகளுக்கு செய்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு கோமேனி மேல பல விதமான காண்டுகள் இருக்கு. எப்படி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ட்ரம்ப் சந்திச்சாரோ அதே மாதிரிதான் கோமேனியை சந்திக்கணும்னு சொல்றாரு. அவரை பொறுத்தளவுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ, ஒத்து வரதோ ஒத்து வரலையோ, நம்ம நேர்ல பேசி பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது எப்பயுமே ட்ரம்ப்புக்கு இருக்கும். பல தடவை இதை பண்ணிருக்காரு. இப்ப போன வாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒபாமாவுடைய ஒய்ஃப் எல்லாம் குரங்கு மாதிரி சித்தரிச்சு அவங்கள டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோவை அவருடைய ட்ரூத் சோசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட்லயே போட்டு இப்படி எல்லாம் என்ன பண்ணுவார், நிறைய லூஸ்தனமான வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாரு. அப்பப்ப அந்த மாதிரி ஒரு லூஸ்தனமான வேலையாதான் இவர் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறாரு கோமேனியை பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா கோமேனி அவர்கள் பேசுவாங்களா அப்படிங்கிறது வெறும் பார்த்தா வரலாற்று ஒரு நிகழ்வாதான் இருக்குது. சந்தேகம் தான். ஏன்னா இத்தனை வருஷம் வரலாற்றுல இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே எந்த அமெரிக்காவுடைய சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி, அது அதிபரா இருந்தாலும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, பேச்சாளர்களாக இருந்தாலும் யார் இடத்துலயுமே கோமேனி அவர்கள் இதுவரை போன்லயோ நேர்லயோ பேசினதுல அவங்கள்ட்ட பேச மாட்டோம் அப்படிங்கறதுல அவர் உறுதியாதான் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இந்த அறிவிப்பை கொடுத்து எங்களை கூப்பிடுங்க, நாங்க உங்கள்கிட்ட பேசுறோம், நாளைக்கே கூட உங்களை பாக்குறதுக்கு ட்ரம்ப் வரது ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியே பேச்சுவார்த்தை நடந்தா ஓமான்ல தான் நடக்கும். அது கண்டிப்பா ஒரு வரலாற்று நிகழ்வா தான் போகும். ஆனா ஈரான் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா பாத்தீங்கன்னா பெசக்சியன் அவர்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசுவாங்க, அவங்க பாப்பாங்க. ஆனா அவங்கள என்ன பண்ணல, ட்ரம்ப் கூப்பிடல. கோமேனிட்ட பேசணும்னு சொல்லிட்டுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. மறைமுகமா சொல்லிட்டு இருந்தாரு, என்னை கூப்பிட்டா கூட நான் பதில் சொல்வேன், என்னை கூப்பிட்டா கூட நான் பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு இருந்த மனுஷன் இப்ப நேரடியாவே சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்க 2 பேர்லாம் இல்ல,
நிறைய பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அபிஷியல்ஸ் இதை சொல்லிட்டே இருக்காங்க. பல பேட்டிகள்ல ஊடகங்கள்லயே நீங்க இதை பார்க்க முடியும். இது மட்டும் நடந்தா கண்டிப்பா ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கும். ஆனா கோமேனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள் மாதிரி ட்ரம்ப்பை பார்த்து பயமோ இல்ல ட்ரம்ப் வந்து சொல்லிட்டா போய் பேசணுங்கிற அவசியமோ இல்ல. உங்களை பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா தைரியமா சொல்லுவாங்க. மத்த நாடுகளா இருந்தா இந்நேரம் அமெரிக்கா பார்க்கணும்னு சொன்னா போதும் போய் காலில் விழுந்திருப்பாங்க. சவுதி முதல் கொண்டு அப்படிதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அப்படி இல்லை. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் ஈரான் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு.